நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை யாராயிலும் ஒருவர் சத்தமாக வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம் 25வது வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசிக்க கேட்போம். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவத் துவக்கினார். அவனை ஏவத் தொடங்கினார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தான் என்கிற கோத்திரத்திலே மனாவா என்று ஒரு மனுஷன் இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும் பொழுது வேத புஸ்தகம் சொல்லி இருக்கிறது, அவன் குழந்தை பாக்கியத்தை இழந்து போன ஒரு மனுஷன். எப்படிப்பட்டவன்? குழந்தை பாக்கியத்தை இழந்து போன மனுஷன். நம்ம ஊர் லாங்குவேஜில் சொல்லணும்னா ஆசீர்வாதங்களை இழந்து போனவன். எப்படிப்பட்டவன்? ஆசீர்வாதங்களை இழந்து போனவன். ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை, அடைக்கப்பட்ட சூழ்நிலை. வசனம் சொல்லி இருக்கிறது, திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், இனி உங்கள் வாழ்க்கையில் அடைக்கப்பட்ட வாசல்களை நீங்கள் காணுவதில்லை. கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க ஹalleluya. ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டு போனது. தேவதூதன் வந்து சொல்லுகிறான், நான் உன் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பேன், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிடுவாயாக, அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவனுடைய மயிரை நீ வெட்டக்கூடாது என்கிற ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேவன் சொன்னது போலவே ஒரு பிள்ளை பிறக்கிறான், அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிடுகிறார்கள். அவன் வளர்ந்து வருகிறான். தேவன் ஒரு இடத்தில் அவனை நிரப்புகிறார். அந்த இடத்தின் பெயரை வாசிக்கும் பொழுது வேத புஸ்தகத்திலே எஸ்தோல் என்றும் அதற்கு மற்றொரு இடம் ஜோரா என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல அவன் கடந்து வரும் பொழுது ஆண்டவர் அவனோடு இடைப்பட ஆரம்பிக்கிறார். தேவன் அவனோடு இடைப்பட ஒரு காரியம் நடக்கிறது. என்ன நடக்கிறது தெரியுமா? அவன் பலன் உள்ளவனாக மாற ஆரம்பிக்கிறான். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. இழந்து போன கற்பத்தின் கனியை கர்த்தர் கொடுத்துட்டாரு. இரண்டாவது கொடுத்த வாக்குத்தத்தம், பெலிஸ்தியரின் கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை இந்த மகனின் மூலமாய் நான் விடுவிப்பேன் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாய் அந்த சிம்சோனுக்குள்ள தேவன் அசைவாட ஆரம்பிக்கிறார். தேவன் அசைவாட ஆரம்பிக்கும் பொழுது அவனுக்கு எதிராய் வருகிற பெலிஸ்தர்களை அவன் ஓட ஓட விரட்டுகிற ஒரு அனுபவத்தை வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். சத்தமா சொல்லுங்க ஹalleluya. இன்னைக்கு ஒருவேளை பலவிதமான ஆசீர்வாதங்கள் குறைவுபட்டு போய் என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்களை பார்க்க முடியலையா, என் வாழ்க்கையில நெருக்கத்தை மாத்திரமே பார்த்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் போராட்டங்களை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில குறைவுகளை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் இந்த உபவாச கூட்டத்தில் அட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறார், உன்னை நிரப்பும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் குறைவுபட்டு போனதோ, உன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் அழிந்து போனதோ அதை மறுபடியும் உன்னுடைய வாழ்க்கையில கொடுக்க நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல விசுவாசத்தோடு கரங்களை நல்லா மேல உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. சிம்சோனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பெலிஸ்தருக்கு விரோதமாய் ஒரு நியாயாதிபதியாக கர்த்தர் அவனை உயர்த்துகிறார். நல்லா யோசித்து பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ஆனா இல்லாத இடத்துல ஒரு ஆரம்பத்தை கொடுக்கிறார். இவனை கொண்டா நடத்த முடியும்? தேவனுடைய அபிஷேகம் கடந்து வருகிறது, தேவனுடைய வல்லமை கடந்து வருகிறது. அவனை கொண்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துகிறார். ஆனால் பாவம் அவனுக்குள்ளே கடந்து வர ஆரம்பித்தது. இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையை நினைக்கிறோம், ஏன் இப்படிப்பட்ட சிச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணணும், எதனால என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நான் பார்க்க வேண்டும், எதனால என்னுடைய குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நான் பார்க்க வேண்டும். சிம்சனுடைய வாழ்க்கையில் ஏன் இந்த அனுபவம் அவனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தது தெரியுமா? பாவம் அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வந்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பலத்தின் ரகசியத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, யார் உன்கிட்ட கேட்டாலும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். ஆனால் சிம்சோன் தன்னுடைய உலக பிரகாரமான ஆசைகளுக்காக, உலக பிரகாரமான காரியத்திற்காக அது எல்லாத்தையும் விட்டுட்டு, பரவாயில்ல என்னுடைய ரகசியத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லி அவன் தன்னுடைய ரகசியத்தை சொல்ல ஆரம்பித்தான். நல்ல ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் வருவதை
நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அந்த அபிஷேகம் வர்றத, அந்த தேவ பிரசனம் நமக்குள்ள வர்றதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இந்த பிரசனம் நம்மளை விட்டு வெளியே போறதை நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிரசனம் நமக்குள்ள வரும் பொழுது நமக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் சம்பவிக்கிறது. ஆனால் இந்த தேவ பிரசனம் நம்மை விட்டு வெளியே போறத நம்மால உணர்ந்து கொள்ளவே முடியாது. சிம்சன் என்ன பண்றான், தன்னுடைய பலத்தின் ரகசியத்தை சொல்லிடுறான். அவனுடைய முடிகள் வெட்டப்படுகிறது. அவன் எழும்பணும்னு நினைக்கிறான். பரவாயில்ல, நான் இனி ஓடி விடலாம் என்று நினைக்கிறான். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, அவன் நித்திரையை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். அவனுக்கு முடி வெட்டப்பட்டது, பலன் குறுகி போனது. எழும்புனோன்னு என்ன நினைக்கிறான் தெரியுமா, எனக்கு பழைய பலன் இருக்கும், மறுபடியும் என்னால ஓட முடியும், இவர்களை நான் ஒரு வழி பண்ணி விடுவேன் என்று எழும்புகிறான். ஆனா இப்ப அவனால ஓட முடியல. காரணம் என்ன தெரியுமா, அன்னைக்கு பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அவனுக்குள்ள குறைவுபட்டு போனது. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்மளால ஓட முடியல, நம்மளால இந்த வியாதியிலேருந்து வெளியே வர முடியல, இந்த குடும்ப பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியல. ஏன் தெரியுமா, அன்னைக்கு தேவ பிரசனம் நமக்குள்ள இருந்துச்சு, அன்னைக்கு தேவ மகிமை நமக்குள்ள இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த தேவ பிரசனம் நம்மை விட்டு எடுபட்டு போய் இருக்கிறது. நல்ல ஒரு காரியத்தை கவனிச்சுக்கோங்க. எதனால இந்த பிரச்சனையை அவன் அனுபவித்தான் தெரியுமா, தெய்வ பிரசனம் அவனை விட்டு வெளியே போனதை அவன் உணராதவனாக இருந்தான். பல நேரத்தில் நம்ம உணராதவர்களாக இருக்கிறோம். தேவ சமூகத்தில் நல்ல கூட்டங்கள், நல்ல உபவாச கூட்டம், நல்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, நல்ல புதன்கிழமை கூட்டங்கள் இருக்கிறது. இதெல்லாத்தையும் விட்டுட்டு தேவ பிள்ளைகள், எனக்கு அங்க வேலை இருக்கிற பிரதர், இந்த காரியத்திற்கு போகணும், கல்யாண வீட்டுக்கு போகணும், காது குத்துக்கு போகணும். வசனம் சொல்லியிருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்திற்கு யார் முதலிடத்தை கொடுக்கிறார்களோ அவர்களை தேவன் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். புரியுறவங்க மட்டும் சத்தமா கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. சிம்சோனுடைய வாழ்க்கையில் he lost everything in his life. அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். வசனம் சொல்லியிருக்கிறது, ஒரு குரங்க வித்த காட்டுறது போல சிம்சோனை காட்டுறாங்க. காரணம் என்ன தெரியுமா, அந்த தெய்வ பிரசனம் அவனுக்கு உள்ள இருந்து வெளியே போனது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவ சமூகத்தில் ஒரு வார்த்தையை கேட்கிறான், ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விசை என்னை நிரப்புவீரா, மறுபடியும் என்னை நிரப்புவீரா என்று தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த பெலிஸ்தர்களுக்கு முன்பதாக நீர் என்னை மறுபடியும் நிரப்பும் என்று கேட்கிறான். தேவனுடைய வல்லமை அவனுக்குள்ளே மறுபடியும் வருகிறது. தேவனுடைய அபிஷேகம் மறுபடியும் சிம்சோனுக்குள்ளே கடந்து வருகிறது. வசனம் சொல்லியிருக்கிறது, உயிரோடு இருக்கிற நாட்களிலே அவன் கொன்று போட்ட ஜனங்களை பார்க்கிலும் அந்த கடைசி தருணத்துல தேவனுடைய மகிமை அவனுக்குள்ள இறங்கின பொழுது அந்த இடத்துல இருந்த அத்தனை ஜனங்களையும் அத்தனை பெலிஸ்தரையும் இஸ்ரவேலுக்காக அவன் கொன்று போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை வாசிக்க முடியும், ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனா முடிவு எப்படி இருக்கும், சம்பூர்ணமாக இருக்கும். இன்னைக்கு உங்க ஆரம்பத்தை பார்த்து ஜனங்கள் சொல்லலாம், இந்த ஆரம்பம் எப்படி இருக்கிறா பாரு, இவ குடும்பம் எப்படி இருக்குது, இவ பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, இவ எதிர்காலம் நாசமா போயிடும் தேவ பிள்ளைகள் உங்களை பார்த்து சொல்லலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஆரம்பம் எப்படியோ இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கை பிரயாணம் எப்படியோ இருக்கலாம், உன் பிள்ளைகளுடைய நிலைமை இன்னைக்கு எப்படியோ இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்தை உனக்கு அழகாக மாற்ற ஒரு தேவன் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்கிறவர். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்ல முடியுமா, தேவனுடைய வல்லமை இன்னைக்கு உங்களுக்குள்ள வரும்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு தேவ பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுவார்னு வச்சுக்கோங்களேன். இந்த வசனம் உங்களுக்குள்ள இடைப்படும்னா இன்னைக்கு இந்த சபையை விட்டு வெளியே போகும்போது உங்க நிலைமை தலைகீழாக மாற்றப்படும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகான ஒரு வசனம் உண்டு. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார்,
நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாக மாற்றப்படுவாய். அந்த தேவ பிரசனம் உனக்குள்ளே கடந்து வருமையானால், தேவ மகிமை உனக்குள்ளே கடந்து வருமையானால், இதுவரைக்கும் சிறையிருப்பு என்கிற அனுபவம், இதுவரைக்கும் பிரச்சனை என்கிற அனுபவம், இதுவரைக்கும் போராட்டம் என்கிற அனுபவம், இதுவரைக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தரித்திரம், ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு மிக தெளிவாக சொல்கிறார், யாருக்குள்ள அந்த தேவ பிரசனம் கடந்து வருகிறதோ, யாருக்குள்ள தேவ மகிமை கடந்து வருகிறதோ, உங்களை வேறு மனுஷனாக மாற்ற அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். நல்ல கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்களேன், ஹalleluya. சத்தமா சொல்லுங்க, வாய்களை திறந்து ஹalleluya. இன்னும் சத்தமா சொல்லுங்களேன், ஹalleluya. வேகமாக 2 காரியத்தை சொல்ல போகிறேன். ஆண்டவர் உங்களை நிரப்ப வேண்டுமானால், அன்றைக்கு கர்த்தர் சிம்சோனை நிரப்பினார், இன்னைக்கு கர்த்தர் உங்களை நிரப்பும்படியாக விரும்புகிறார். உங்களை நிரப்ப வேண்டுமானால் நீங்கள் எந்த அனுபவத்திலே கடந்து வர வேண்டும், வாட் ஆர் த எக்ஸ்பீரியன்ஸ், எந்தெந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று வேத புஸ்தகத்தின் உதவியோடு வேதத்தின் ஆழத்தை கற்றுத்தரும்படியாக விரும்புகிறேன். எத்தனை பேர் கேட்க வாஞ்சியா இருக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேர் நினைக்கிறீங்க இதோட முடிச்சா போதும்னு சொல்றவங்க சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். பரவாயில்ல, எல்லாம் முழிச்சுதான் இருக்கீங்க. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு 2-3 மணி வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்க என்னுடைய இருதயம் துடித்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்றவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. பரவாயில்ல, கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஹalleluya. எனக்கு கொடுத்திருக்கிற நேரத்தில் சரியா முடித்து விடுவேன், அதனால் யாரும் கலங்க வேண்டாம். வேத புஸ்தகத்தை எடுத்தவர்கள் அதே வசனத்தை நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். முதல்ல அழகான ஒரு இடத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். சிம்சோனை ஆண்டவர் ஒரு இடத்துல நிரப்புகிறார். அந்த இடத்தினுடைய பெயர் எஸ்தாவோல் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேத புஸ்தகத்திலே. மூல பாஷையில இந்த எஸ்தாவோல் என்பதற்கு மிக ஆழமான ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன கொடுத்திருக்கிறார் தெரியுமா? ஆங்கிலத்திலே ஹாலோ என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. HOLLOW. தமிழ்ல என்ன அர்த்தம் தெரியுமா? வெறுமை என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க, தமிழ்ல என்ன அர்த்தம்? வெறுமை. இன்னைக்கு ஆண்டவர் யாரை நிரப்ப முடியும் தெரியுமா? யாருடைய இருதயங்கள் வெறுமையாக இருக்கிறதோ, யாருடைய இருதயங்கள், யாருடைய நினைவுகள் வெறுமையாக இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, ஹalleluya. இன்னைக்கு சபைக்குள்ள வந்தாலும் நம்ம இருதயம் என்ன தெரியுமா சொல்லும்? மதியம் 1 மணி ஆச்சு, வீட்டுல மீன் குழம்பு வச்சுட்டு வந்தேன், வெந்துச்சா வேகலையா தெரியலையே. சத்தமா சொல்லுங்க, ஹalleluya. சாயந்தரம் 4 மணிக்கு கல்யாண வீட்டுக்கு போனோம், எந்த பட்டுப்புடவை கட்டிட்டு போகிறதுக்கு தெரியலையே. சபைக்குள்ள வந்தாதான் இப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வரும். சிலருக்கு இந்த பிரசங்கம் ஆரம்பிச்சாதான் சுகமான தூக்கம் வரும். ஒரு ஆமேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரு அம்மா டெய்லி சபைக்கு கரெக்டாக வந்துட்டு இருந்தாங்க. புருஷன் ஒவ்வொரு நாளும் பார்க்குறான், எப்பா என் மனைவி இவ்வளவு நாளும் சபைக்கு போகல, ஆனால் இன்னைக்கு ஒழுங்கா போறாளே. ஒரு நாள் இந்த மனைவியை கூப்பிட்டு கேட்டார், ஏமா சபைக்கு போற? அவ சொன்னா, உன் கூட இருந்து டெய்லி பிரச்சனை, ஆனால் சபையில் போய் பாஸ்டர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா நிம்மதியா தூக்கம் வருதுயா. வீட்டில் இருந்தா கூட இந்த அளவுக்கு தூக்கம் வரல, ஆனால் சபையில் ஆண்டவர் நல்ல நித்திரையை கொடுக்கிறார். ராமன் சொல்லுங்க சத்தமா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய இருதயத்திற்குள்ளே இருக்கிறது. எப்பொழுது இதெல்லாம் தூக்கி தூர போட்டு, ஆண்டவரே நான் என்னை வெறுமையாக்குகிறேன் அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துகிறேன், இருதயத்தில் இருக்கிற பாவமான எண்ணங்கள், துரோகமான எண்ணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை தூக்கி தூர போடுகிறேன், எனக்குள்ளே நீர் வாசம் பண்ணும் என்று யாரு கேட்கிறீர்களோ, இந்த உபவாச கூட்டத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உன்னை நிரப்பும் பொழுது உன்னை வேறு மனுஷனாக மாற்ற அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, ஹalleluya. எஸ்தாவோல் என்பதற்கு மூல பாஷையிலே மிக அழகான அற்புதமான ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வெறுமை. இன்னைக்கு பல காரியங்கள் இருதயத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கு.
சபைக்குள்ள வந்தாதான் பலவிதமான யோசனைகள். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும். தேவ சமூகத்துல வந்தா இதெல்லாம் தூர தூக்கி போட்டு, ஆண்டவரே I am here to worship you Lord. நான் இந்த இடத்துல வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களை மட்டும் ஆராதிக்க வந்திருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்று போனதில்லை. ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் வெறுமையாக கடந்து சென்றதில்லை. ஆராதிக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும், தன்னை வெறுமையாக்கும் பொழுது, ஆண்டவரே நீர் எனக்குள்ளே கடந்து வாரும் என்று சொன்ன பொழுது, அந்த சிம்சோனை அபிஷேகம் பண்ணின தேவன் உங்களை அபிஷேகம் பண்ண அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, அந்த சிம்சோன் அது வரைக்கும் அவனுக்கு பலன் இல்லை. சிம்சோன் அது வரைக்கும் எந்த பெலிஸ்தேரையும் போய் அட்டாக் பண்ண போகல. ஆனால் எப்பொழுது இந்த அனுபவத்திற்குள்ளே கடந்து வந்தானோ, எப்பொழுது தன்னை வெறுமையாக்கி, ஆண்டவரே என் பெருமைகள், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய பாவமான எண்ணங்கள், என்னுடைய சூழ்நிலைகளை உதறி தள்ளிவிட்டு என்னுடைய இருதயத்தை வெறுமையாக்குகிறேன் என்று தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்தானோ, வசனம் சொல்லியிருக்கிறது, சிம்சோனை கர்த்தர் இஸ்ரவேலின் நியாயாதிபதியாக உயர்த்தினார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாக விரும்புகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை தொடும்படியாக விரும்புகிறார். அந்த அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற தேவ பிள்ளைகள், இருதயத்தில் இருக்கிற பாவமான காரியங்கள், இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்கள், இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்களை தூக்கி தூர போட்டுட்டு, ஆண்டவரே நீர் எனக்குள்ளே வாரு ராஜா, நீர் எனக்குள்ளே அசைவாடும் தகப்பனே, வெறுமையான பாத்திரமனை நிரப்பும் என்று கேட்கும் பொழுது, நிச்சயமாய் ஆவியானவர் உங்களை மாத்திரமல்ல உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்க அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. வேத புஸ்தகத்திலே ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அதிலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு விதவை தாய், தன்னுடைய புருஷன் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாள் எலிசா தீர்க்கதரிசி அந்த இடமாய் வருகிறார். வரும்போது ஒரு வார்த்தையை சொல்றாங்க, அம்மா ஐயா நாங்கள் இன்னைக்கு கடன்பட்டு போய் இருக்கிறோம், என்னுடைய வாழ்க்கையில் குடும்பங்கள் சீரழிந்து போய் இருக்கிறது, ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது எலிசா ஒரு காரியத்தை சொல்றாரு, அம்மா பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போ, பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அங்க இருக்கிற எம்டி வெசல், காலியான பாத்திரங்களை உன்னுடைய வீட்டிற்கு வாங்கி கொண்டு வா என்று சொல்லுகிறார்கள். காலியான பாத்திரத்தை வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க. இந்த சகோதரி போறா, ஒவ்வொரு வீட்டுக்கா, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய், அம்மா பாத்திரத்தை கொடுங்க, பாத்திரத்தை கொடுங்கன்னு எல்லா பாத்திரமும் வாங்க ஆரம்பிக்கிறா. தன்னுடைய வீட்டிற்குள்ளே வந்து கதவை பூட்டி கொண்டு இருக்கிற ஒரே ஒரு கொஞ்சம் எண்ணெய் அதில் ஊற்ற ஆரம்பிக்கிறான். அந்த பாத்திரத்தில் ஊத்த 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 எண்ணெய் வந்து கொண்டே இருந்தது. திடீர்னு பார்க்கிறா, எல்லா பாத்திரமும் நிரம்பி விட்டது. மகனை பார்த்து கேட்கிறார்கள், ஐயா வேறு பாத்திரம் உண்டா? இல்லை என்று சொன்ன உடனே வந்து கொண்டிருந்த எண்ணெய் நின்று விட்டது. இன்னைக்கு இந்த பாத்திரம் என்ன தெரியுமா? இந்த சபையில் வருகிற விசுவாசிகள், ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் இன்னைக்கு வெறுமையாக்கப்பட்டால் மாத்திரம்தான் அந்த அபிஷேகமான எண்ணெய் உங்களுக்கு மேலே ஊற்றப்படும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, ஐயா அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குது, இந்த ஆராதனைக்கெல்லாம் வர முடியாது, இந்த வசனத்தை கேட்டு என்னுடைய வாழ்க்கை என்ன மாறிவிட போகிறது. நான் சொல்லட்டுமாமா, என்னுடைய வாழ்க்கை மாறினதற்கான ஒரே ஒரு காரணம் நான் வாசிக்கிற வேத புஸ்தகம். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னுடைய வாலிப நாட்கள்ல நான் இந்த சிறுவர்களை போல இருக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு அருவருப்பான காரியத்தை செய்து கொண்டிருந்தேன். 2021 எங்க அப்பா திடீரென்று மரித்து போனார்கள். தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். எங்களுக்கு ஒரு வேதாகம கல்லூரி இருக்கிறது, ஒரு சபை இருக்கிறது, பல நாடுகள்ல தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை அப்பா இறந்த உடனே என்னுடைய வாழ்க்கையில வராத பிரச்சனைகள் இல்லை, என் வாழ்க்கையில வராத நெருக்கங்கள் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் வராத போராட்டங்கள் இல்லை. எங்கு திரும்பி பார்த்தாலும் கண்ணீரின் அனுபவங்கள். என் கூட யாரெல்லாம் உன் வாழ்நாள் ஃபுல்லும் உன் கூட நிப்பேன்னு சொன்ன நண்பர்கள் கைவிட்டு விட்டார்கள்.
இன்னைக்கு நிறைய நேரத்தில் நண்பர்களை நம்பிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் இவன் எனக்கு கடைசி வர கூட வரும், ஒரு பய கூட வர மாட்டான். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கிற யாரும் நம்ம கூட கடைசி வர மாட்டாங்க. யார் வருவா தெரியுமா? எந்த சூழ்நிலையிலோ, எந்த நெருக்கத்திலோ, எந்த போராட்டத்திலோ உங்களை கைவிடாத ஒரு தேவன் உண்டு. அந்த தேவனுடைய பேர் தான் இயேசு கிறிஸ்து. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க வர்ற பிள்ளைங்க கையை சும்மா வச்சுட்டு இருக்க கூடாது. விசுவாசமான வார்த்தையை கேட்கும் பொழுது நல்லா கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுகிறேன் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. வாயே திறக்க மாட்டீங்க போல இருக்கு. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்லுவாங்க. உங்களை யாரையும் நான் குறைவா சொல்லலை, ஆனால் நான் சில இடத்துல நான் படித்திருக்கிறேன். அதாவது இந்த ஃபோன் வந்த பிறகு தான் எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருந்தே ஒருவருக்கு ஒருவர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. முன்னாடிலாம் ஒரு காலத்தில் வீட்டு முற்றத்தில் 2 பாட்டிமார் உட்கார்ந்து பேசுனாலே குடும்பம் சீரழிஞ்சிருவான். சத்தமாக சொல்லுங்க ஆமேன். ஒரு ஆமேன் தான் சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. என்னதான் பேசுவாங்கன்னு தெரியாது. 2 பாட்டிமார் உட்காந்து, ஏன் கேட்டியா, ஏன் வீட்டில் நேரத்துக்கு அவன் வந்தான் பார்த்துக்கோ, அந்த பையன் உருப்படாத பையன் அது பேசும். பக்கத்துல இருந்து இன்னொரு பாட்டி சொல்ல, ஆமா என் பையனும் அப்படிதான், என் பேர பையனும் அப்படிதான், திருட்டு பையன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க, 10 ரூபா தூக்கிட்டு போயிட்டான். 2 குடும்பத்துக்கும் அடிபடி. அன்னைக்கு பாட்டியை வாயை திறந்தாங்க, அடிபடியாவது வந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாட்டிக்கு வாயை திறக்க கூட முடியல. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. உன் வாயை விரிவாய் திறக்க வேண்டுமாம். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா உங்க சத்தம் கேட்கணும் ஹல்லேலூயா. ரொம்ப அழகாக பார்க்கிறோம். தேவன் நம்மை நிரப்பும்படியாக விரும்புகிறார். தேவ சமூகத்துல எப்பொழுது ஆண்டவரே என்னை வெறுமைப்படுத்துகிறேன், இருதயத்தெல்லாம் நான் காலி பண்றேன்ப்பா, தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத காரியங்களை நான் வெறுமைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை வேறு மனுஷனாக மாற்றுவார். 2021 அப்பா இறந்த பொழுது நான் திரும்பி பார்க்கிறேன், இருந்த நண்பர்கள் கைவிட்டு விட்டார்கள். நான் நம்பின நிறைய காரியங்கள் என்னை விட்டு மெதுவாக நகண்டு போக ஆரம்பித்தது. தேவ சமூகத்தில் முட்டங்கால் போட்டு கேட்கிற ஆண்டவரே, why this situation ஆண்டவரே, எதனால இந்த சூழ்நிலை எனக்குள்ளே வர வேண்டும் என்று கேட்டேன். எங்க திரும்பி பார்த்தாலும் கண்ணீர், எங்க திரும்பி பார்த்தாலும் போராட்டம். என் மனைவியை பார்த்தா ஒரு பக்கம் அவ அழுதுட்டு இருக்கிறா, என் அக்காவை பார்த்தா ஒரு பக்கம் அக்கா அழுது கொண்டிருக்கிறாள், ஒரு பக்கம் என்னுடைய அம்மா அவர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நிர்பந்தமான சிச்சுவேஷன், எல்லாரும் கைவிட்ட சூழ்நிலை. ஆனால் ஒரே ஒரு முடிவெடுத்த, ஆண்டவரே 30 நாள், இந்த 30 நாள் தேவ சமூகத்தில் முட்டங்கால் போட்டு காத்திருக்கிறேன். என்னுடைய வீடு கீழே இருக்குதுன்னா வீட்டுக்கு மேல சபை, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு மாறுதலை கொடு, என் வாழ்க்கையில பிரச்சனைகளை மாற்றும், இந்த நிந்தனைகளை இனி நான் பார்க்க கூடாது, என்னை நிரப்பும் அப்பா, பாவமான எண்ணங்களை உதறி தள்ளுகிறேன் என்று தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்தேன். ஒரு காரியத்தை சொல்லட்டுமா? அன்னைக்கு மனுஷங்க விட்டுட்டு போனாங்க, இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் என் கரத்தை பிடிச்சிருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அன்னைக்கு மனுஷங்க உதறிட்டு போனாங்க, அன்னைக்கு சொந்தங்கள் உதறிட்டு போனாங்க, அன்னைக்கு நம்பி இருந்த எல்லா காரியங்களும் என்னை விட்டு போனது. ஆனால் இன்று வரைக்கும் தேவ ஆவியானவர் என்னை கரத்தை பிடித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. நிச்சயமா உங்களை நடத்துவாரம்மா, நிச்சயம் உங்க துன்பங்களை மாற்றுவார். இன்னைக்கு எனக்கு தெரியல, ஆனா ஆண்டவர் இந்த காரியத்தை பேசுகிறார்னா ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு. இந்த காரியத்தை பேசிக்கொண்டிருக்கிறாரே, ஆனால் அவருக்கு ஒரு பிரதானமான திட்டம் உண்டு. யாரோ சிலர் தன்னுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளின் நிமித்தமாக, பல போராட்டங்களின் நிமித்தமாக கண்ணீர் வடித்துக் கொண்டு இருதயத்தில் உடைக்கப்பட்ட அனுபவத்தில் உட்கார்ந்து இருக்கலாம். ஆவியானவர் தெளிவாக பேசுகிறார். அப்பொழுது தேவ ஆவியானவர் இன்றைக்கு உங்களை நிரப்பும் பொழுது, அன்றைக்கு சிம்சோனை நிரப்பின ஆவியானவர் இன்றைக்கு உங்களை நிரப்புவாரே. ஆனால் நீ பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை, நீ சென்று கொண்டிருக்கிற கண்ணீர் என்கிற பாதை, நீ சென்று கொண்டிருக்கிற துன்பத்தின் அனுபவங்களை இந்த காலை நேரத்தில் உடைக்க நாம் ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல கரங்களை மேல உயர்த்தி விசுவாசத்தோடு சொல்லுங்க ஹல்லேலூயா. பாத்திரம் காலியா இருக்கிற வரை ஆண்டவர் நிரப்பிக்கொண்டே இருந்தார். இன்னைக்கு சில நேரம் காலியான அனுபவங்கள் என் வாழ்க்கையில வருதுயா. யோபுவை போல என் வாழ்க்கையில துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்.
யோபுவை போல என் வாழ்க்கையில கண்ணீர் என்கிற பாதைக்குள்ள நடந்துட்டு இருக்கிறேன். யோபுவை போல என் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறேன். வெறுமையாக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கை வெறுமையாக்கப்பட்டிருக்கிறதா? ஆண்டவர் யோபுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளையாக உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். இப்பொழுது இருக்கிற நிலைமையை காட்டிலும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வையானால் இரட்டத்தனையாய் உன்னை ஆசீர்வதிக்க நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, அவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். நல்ல 2 கரங்களை தட்டி நல்ல விடுதலையோடு நல்ல பலத்தோடு கரங்களை தட்டி அதை பெற்றுக்கொள். அந்த இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்கம்மா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் மௌனமா இருக்க வேண்டாம். தேவ சமூகத்தில் நல்ல விடுதலையோடு ஆராதித்து பாருங்க. தேவ சமூகத்தில் உங்க பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு, ஆண்டவரே வெறுமையாக்குறேன்ப்பா, என் சூழ்நிலையை வெறுமையாக்குறேன், என் வாழ்க்கையை வெறுமையாக்குறேன், என்னுடைய கஷ்டங்களை எல்லாத்தையும் உதறி தள்ளுறேன் ராஜா, உங்களை மட்டும் ஆராதிக்கிறேன். ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் காட். தேவ சமூகத்தை, தேவ வசனத்தை, தேவ காரியத்தை மாத்திரம் நோக்கி பாருங்கள். நிச்சயமாக சொல்ல முடியும், யோபுவை ஆசீர்வதித்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சிறையிருப்புகளை மாற்றி இரட்டத்தனையாக உங்களை ஆசீர்வதிக்க நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். கைவிட மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். ஆராதிக்கிற பிள்ளைகள் தோற்று போவதில்லை. ஆராதிக்கிற பிள்ளைகள் சிதறடிக்கப்படுவதில்லை. ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு எதிராய் எத்தனை பெலிஸ்தீரின் படைகள் எழும்பினாலோ, தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும்போது, தேவ மகிமை உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, உங்களை வேறு மனுஷனாக மாற்ற அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு அம்மா ஆண்டவற்றை ஒவ்வொரு நாளும் கேட்பாங்களா, ஆண்டவரே நீர் என்னுடைய வீட்டுக்கு வாரோன்னு கேட்பாங்களாம். எத்தனை பேர் இதை கேட்டிருக்கிறீங்க? கரங்களை வைத்து தான் காட்டுங்க. பரவாயில்ல, யாருக்கும் விருப்பம் இல்லை. ஆண்டவரே நீர் சபைக்கு வாரும், உங்களை ஆராதிப்பேன், அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். சத்தமா சொல்லுங்க ஒரு ஆமேன். பரவாயில்ல, எல்லாம் முழிச்சுதான் இருக்கீங்க. அப்பப்போ இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஒரு அம்மா கேட்டாங்க, ஆண்டவரே நீர் எப்படியாவது என் வீட்டுக்கு வரோம் அப்படின்னாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, டைரியெல்லாம் திறந்து பார்த்தாரு. பரவாயில்லப்பா, இன்னைக்கு தான் நான் ஃப்ரீயா இருக்கிறேன், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு உன் வீட்டுக்கு வரேன்ட்டு ஆண்டவர் அந்த அம்மாட்ட சொல்லிட்டாரு. இந்த அம்மா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து எல்லா பொருட்களையும், ஆண்டவர் வந்தோடனே எந்த ரூம்ல உட்காருவாரு? இருக்கிற முதல் ரூம்ல உட்காருவாரே, அது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும்ட்டு அந்த அம்மா அந்த ரூம் எல்லாம் அழகா சுத்தம் பண்றாங்க. இருக்கிற இடங்கள் அழகான பூஜாடிகளை வாங்கி வைக்கிறாங்க. ஆண்டவர் வருவார் என்று சொல்லி அழகான வசனம் போடலாம் வாங்கி வைக்கிறாங்க. சத்தமா சொல்லுங்க ஒரு ஆமேன். சொல்லுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இதுதானே நடக்கும். யாராவது வீட்டுக்கு வராங்கன்னு தெரிஞ்சா வேகமா விளக்கு மாறலாம் எடுத்து வந்து, ஏய் கிளீன் பண்ணு, அந்த துணி அங்க போடாத, தூக்கி தூர போடு. ஒரு ஆமேன் சொல்லுங்க சத்தமா. நம்ம இதே போல எல்லாத்தையும் ரொம்ப அழகா பெர்ஃபெக்ட்டா அந்த ரூமை நீட் பண்ணிட்டாங்க. ஆண்டவர் சொன்ன அதே நாள்ல she was waiting near the door, அந்த கதவின் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறாள். ஆண்டவர் வருவாரான்னு காத்துட்டே இருக்கிறான். ஆண்டவர் வரவே இல்லை. இவளுக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. வர்றேன்னு சொன்னீரே, ஆனால் வரவில்லையே. ஆண்டவர் சொல்ற, அம்மா நான் திருடன் வருவதை போல வருவேன். போச்சு. நம்ம நினைச்சா, நீ டேட்டு கொடுத்து இவ்வளவு வேஸ்ட் ஆகி போச்சா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஃப்ளவர் வாஷ் எல்லாம் வாங்கி வச்சு என் வீடெல்லாம் நீட்டாக்கி பெயிண்ட் அடிச்சு உமக்காக காத்திருந்தா நீர் வராம போயிட்டீன்னு விட்டுட்டா. அதுக்கு பிறகு வீடு ஏனோ தானோன்னு வாழ்க்கை அப்படி இப்படின்னு ஓட ஆரம்பிச்சது. வருஷம் போகுது. 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு ஒரு நாள் நைட்டு இரவு நேரத்துல இதோ வாசல் படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், தட்டுறார் ஆண்டவர். இந்த அம்மா யாருன்னு கேட்கிறாங்க. இந்த ஐயா சொல்றாரு, வெளியே இருந்துட்டு, நீ தேடுகிற இயேசு கிறிஸ்து நாதான் வந்திருக்கிறேன், கதவை தர அப்படிங்கிறான். இந்த அம்மா சொல்லுச்சா இயேசு கிட்ட, இயேசுவே ஜஸ்ட் வெயிட் ஃபார் 1 minute, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என் ரூம் அசிங்கமா இருக்குது, எல்லாத்தையும் நீட் பண்ணிட்டு வரேன். ஆண்டவர் சொல்றாரு, போறாரம்மா, எவ்வளவு நேரம் நீ நிக்க சொல்றியோ நான் வெயிட் பண்றேன்னு ஆண்டவர் வெளியே நிக்கிறார். ஆண்டவரே காவல நிக்க விட்டா நம்ம அம்மா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் வெளியே, இதுக்கும் கை உயர்த்தி சொல்ல ஒரு ஆட்கள் கூட்டம் இருக்கு. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். வெளியே நின்றுட்டு இருக்கிறான். இப்ப அந்த அம்மா உள்ள போறாங்க, அத்தனை நீட் பண்றாங்க. அடுத்த ரூமுக்குள்ள இருக்கிற பொருட்கள்லாம் தூக்கி உள்ள போடுறான். போட்டுட்டு ஆண்டவருக்கு கதவை திறந்து, ஆவியானவரே உள்ள வாரோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இயேசு அந்த வீட்டுக்குள்ள வராரு. வந்து பாக்குறாரு, பரவாயில்லையம்மா, இவ்வளவு அழகா
கிரீக் மொழியெல்லாம் எழுதி வச்சிருக்கிற, இவ்வளவு அழகா சிலுவைய போட்டிருக்கிற, இவ்வளவு அழகா பாஸ்டரை உட்கார வச்சிருக்கிற, இவ்வளவு அழகா ஒரு ஊழியக்காரனை கொண்டு வந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்கிற, ரொம்ப அழகா இருக்குமா? டிவியில் அப்போதான் வல்லமையான பிரசங்கம், எல்லாம் அழகா இருக்குது. ஆண்டவர் மெதுவா அந்த அம்மாவை பார்த்து கேட்டார், அம்மா ஐ வாண்ட் டு see the another room என்று கேட்டார். அடுத்த ஒரு ரூமை பார்க்கணும் அப்படின்னா இந்த அம்மாவுக்கு கை கால்லாம் விரைக்குது. ஐயோ, எல்லா பாவமான காரியங்களும் அட்டுழியமான காரியங்களும் அடுத்த ரூம்ல வச்சிருக்கிறேனே, என்ன பண்றது? ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே ஒரு 2 நிமிஷம் டிவியை பார்த்துக்கிட்டு இருங்க, நான் அடுத்த ரூம்ல போய் எல்லா பொருளையும் நீட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆண்டவர் பாவம், அவர் என்னத்தெல்லாம் வாசிக்க முடியுமோ தெரியல, அவர் உட்கார்ந்து அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இந்த அம்மா உள்ள போச்சுது, அடுத்த ரூம்ல இருந்த பொருட்கள் எல்லாம் மூட்டை கட்டி கயிறை போட்டு கட்டி கஷ்டப்பட்டாவது அடுத்த ரூம்ல தள்ளி வச்சுட்டான். இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, அம்மா நான் உள்ள வரட்டுமா? வாங்க ஆவியானவரே, இப்போ இந்த ரூம் ரொம்ப அழகா இருக்குது. ஆண்டவர் உள்ள வந்து பார்க்கிறாரு, அம்மா ரொம்ப அழகா வச்சிருக்கிறம்மா, இட் வாஸ் வெரி நீட், ரொம்ப அழகா இருக்குது. மறுபடியும் கேட்டாரு, அம்மா அடுத்த ரூமுக்குள்ள வரணும். இவ காலில் விழுந்துட்டு, ஆவியானவரே அந்த ரூமுக்குள்ள மட்டும் வந்துடாதீங்க, அந்த ரூமுக்குள்ள மட்டும் வந்துடாதீங்க, ஏனென்றால் அயோக்கியமான காரியங்கள் பாவமான காரியங்கள் எனக்குள்ள இருக்கிறது. எனக்கு ஆண்டவர் உங்க இருதயத்துக்குள்ள சுத்தி பார்க்கணும்னு விரும்புறார். ஆனா தேவன் வர முடியாத அளவுக்கு பாவங்கள் உங்க இருதயத்தை கட்டி போட்டு வைத்திருக்கிறது. வெளியே பார்க்க நல்லாதான் ஆராதிக்கிறோம், வெளியே பார்க்கும் பொழுது திருச்சபையின் இத்தனை வருஷம் மெம்பர், ஆனா ஏன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை தெரியுமா? பாவமான காரியங்கள் தேவன் உங்க இருதயத்திற்கு வரவிடாத அளவுக்கு பாவம் அடைத்து போட்டு இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இப்படி இந்த வகையில பேசிட்டு இருக்கிறான்னு தெரியல. நான் ஒரு காரியம் தெரியும், யாரோ அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை கர்த்தர் இந்த காலை நேரத்தில் செய்ய போகிறார். கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இருதயம் பாவத்தினாலே அடைக்கப்பட்டிருக்கிற எனக்கு தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை வெறுமையாக்குறேன்ப்பா, என் வாழ்க்கையை வெறுமையாக்குற ராஜா. இனி இப்படிப்பட்ட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், சபைக்கு எதிரான காரியங்கள், உம்முடைய வசனத்துக்கு எதிரான காரியங்களை என் வாழ்க்கையில நான் செய்ய மாட்டேன் ராஜா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே, என்னை வெறுமையாக்குறேன்ப்பா. உங்க சமூகத்துல என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று யாரு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் தேவ சமூகத்தில் கொடுக்கிறார்களோ அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நிரப்பும் பொழுது ஒரு சிம்சோனை உயர்த்தின தேவன், அந்த கடைசி தருணத்துல கூட அவனை வாழ வைத்த தேவன் உங்களையும் வாழ வைக்க அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். சத்தமா கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. முதலாவது ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம், ரொம்ப அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்தாவோல் என்று எழுதப்பட்டிருக்க அர்த்தம் என்னது? வெறுமை. எனக்கு ஆண்டவர் தான் எதிர்பார்க்கிறார். இருதயத்துக்குள்ளால வேற எந்த காரியத்தையும் யோசிக்காம, ஆண்டவரே என்னை வெறுமைப்படுத்துறேன்ப்பா, என்னை வெறுமைப்படுத்துறேன், என்னை ஆசீர்வதியும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வேகமாக 2வது காரியத்திற்குள்ளே நான் கடந்து செல்லும்படியாக விரும்புகிற அதே வசனத்தை நான் மறுபடியும் வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். என்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது? முதலாவது ஒரு வார்த்தையை பார்த்துட்டோம். 2வது ஆண்டவர் சிம்சோனை ஒரு இடத்துல நிரப்புகிறார். அந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஜோரா. என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை இல்ல, கொஞ்சம் சத்தமா தான் சொல்லாம. என்ன வார்த்தை? சத்தமா சொல்லுங்க, என்ன வார்த்தை? ஜோரா. இந்த ஜோராவுக்கு மூல பாஷையில எபிரேய மொழியில ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அர்த்தத்துக்கு ஆங்கிலத்துல ஹார்னட்ஸ் என்ற அர்த்தம். தமிழ்ல என்ன தெரியுமா? கொளவி. என்ன வார்த்தை? சத்தமா தான் சொல்லுங்களேன், என்ன வார்த்தை? ஜோரா என்பதற்கு அர்த்தம் என்னது? கொளவி. இந்த கொளவி கடி வாங்கினவங்க யாராவது இருக்கிறீங்களா? இந்த கொளவி கடிச்சவங்க யாராவது? பரவாயில்ல, நம்ம ஆட்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறாங்க. தேவனுடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கட்டும். சத்தமா சொல்லுங்க ஒரு ஆமென். இன்னும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா.
இந்த குளவி கடிக்கிறது இருக்கே பயங்கரமான ஒரு காரியம். அதாவது ஆங்கிலத்தில் 2 வார்த்தை சொல்லுவாங்க. ஒன்று பாய்சன் சொல்லுவாங்க, 2வது வெனமஸ் அப்படிம்பாங்க. யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஒரு வார்த்தை பாய்சன் அப்படிம்பாங்க, 2வது ஒரு வார்த்தை வெனமஸ் அப்படிம்பாங்க. இந்த பாய்சனுக்கும் வெனாமஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம்னா, இந்த பாய்சன் இட் வாண்ட் டு ஹேவ் எ கெமிக்கல் ரியாக்ஷன். இதுக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்கணும். அதாவது ஒரு பாய்சனை குடிச்சா 30 நிமிஷம் அல்லது 1 மணி நேரம் கழிச்சு தான் மனுஷன் என்ன பண்ணுவான், சாவான். ஆனா அந்த வெனாமஸ் எப்படி தெரியுமா, கடிச்ச உடனே ரியாக்ஷன் இருக்கும். என்ன இருக்கும்? இந்த குளவி கடிச்ச உடனே பார்த்துருக்கிறீங்களா, உடனே வீங்க ஆரம்பிச்சிடும். இந்த குளவி கடிச்சோன்னா ஒரு மாதிரி கையெல்லாம் பயங்கர கஷ்டமா இருக்கும். அதுதான் வெனாமஸ். 2 வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த குளவி என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? அதுக்கு மிக அழகான ஒரு குணாதிசயம் இருக்குது. இந்த குளவிக்குள்ள தேவன் ஒரு அழகான ரகசியத்தை வச்சிருக்க. என்ன பண்ணும் தெரியுமா? தன்னுடைய கூட்டை யாராவது வந்து கை வச்சாங்கன்னா அது சும்மா பார்த்துக்கிட்டு இருக்காது, அது கடிக்க ஆரம்பிக்கும். சத்தமா சொல்லுங்க. அது என்ன பண்ணும்? இந்த குளவி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது, தனக்கு கொடுத்திருக்கிற அந்த வெனாமஸ் பவரை வச்சு என்ன பண்ணும் தெரியுமா, கொட்ட ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம எதிர்த்து எத்தனையோ பாவங்கள் வருகிறது, நம்ம எதிர்த்து எத்தனையோ போராட்டங்கள் வருகிறது, நம்ம எதிர்த்து எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறது. நம்ம சும்மா கையும் கட்டிட்டு ஆராதனை வந்து உட்கார்ந்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு போவோம். தேவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் யார் இந்த பாவத்தை எதிர்த்து, ஆண்டவரே பரிசுத்தமாகிய அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்கிறேன், என்னை பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா என்று தேவ சமூகத்தில் வைராக்கியத்தோடு கேட்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில அபிஷேகத்தை ஊற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சிம்சோனுடைய வாழ்க்கையில நல்ல பலன் படைத்தவன், நல்ல பலன் உள்ளவன், திடகாத்திரமாக வாழ்ந்த மனுஷன். ஒரு நாள் அவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவன் செய்த ஒரு காரியம், தன்னுடைய பலத்தின் ரகசியத்தை சொல்லுகிறான். அவனுடைய முடிகள் வெட்டப்படுகிறது, தேவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு எடுபடுகிறது. அது வரைக்கும் அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவனை பார்த்து பயப்பட அந்த ஊர்ல இருக்கிறவங்களே அவனை பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் எப்பொழுது தேவ பிரசன்னம் அவனை விட்டு பாவமான அனுபவம் அவனுக்குள்ளே கடந்து வந்ததோ, அவனுடைய வாழ்க்கை சீர்குலைந்து போனது. இன்னைக்கு பல நேரத்தில் பாவமான காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம், பாவமான காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை செலுத்தி கொண்டிருக்கிறோம். வெளியே நல்ல வாழ்க்கையை வாழ்றோம், வெளிப்பிரகாரமா நல்ல தேவனை ஆராதிக்கிற வாழ்க்கையை வாழ்றோம். வெளியே பார்க்கறதுக்கு 10 மணிக்கு ஆராதனைனா 10 மணிக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் வீட்டுக்கு போனா வித்தியாசமான வாழ்க்கை, வேறு மனுஷ வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? எப்பொழுதுமே நீங்கள் பாவத்திற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. பாவம் உங்க வாழ்க்கையில வரக்கூடாத அளவுக்கு பரிசுத்தமாகிய வேலியை உங்க வாழ்க்கையில போட்டுக்கணும். ஆண்டவரே, இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை செய்ய போறது இல்லப்பா. ஆவியானவரே, இப்படிப்பட்ட அக்கிரமான காரியங்களை என் வாழ்க்கையில நான் செய்ய மாட்டேன்ப்பா. நான் கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டு இருக்கிறேன். சாத்தானுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும். ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில ஆதாம் தனியாக இருக்கும் பொழுது, ஏவாள் சுற்றி திரியும் பொழுது, சாத்தான் ரொம்ப அழகா வர்றான், வந்து சொல்றான், ஏவாள் நீ இதை சாப்பிடுவாயானால் உடைய கண்கள் திறக்கப்படும். கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை காலைல 10 மணிக்கு ஆராதனா 9:30 மணிக்கு போன் வரும், எம்மா அங்க வந்தா நல்ல சூர மீன் கிடைக்கும், அங்க வந்தா நல்ல 10,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். சாத்தான் எப்படி உங்களை விழுங்கலான்னு வகை தேடி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு we are living in the last days. நல்ல ஒரு காரியத்தை கவனிங்க. கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நியூராலிங்க் என்கிற ஒரு கம்பெனி மூளைக்குள்ள மாற்ற சிப்பை கண்டுபிடிச்சிட்டான். வேத புஸ்தகத்துல, ரெவலேஷன்ல, வெளிப்படுத்தின புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்கள் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரி, இன்னைக்கு தயவாக கேட்கிறேன், இந்த பாவத்தெல்லாம் விட்டுரு. தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பாவமான எண்ணங்கள், நான் செய்யற பாவம் யாருக்கு தெரிஞ்சிட போகுது? போன்ல அனுப்புற மெசேஜ், ஃபேஸ்புக்ல பண்றது, வாட்ஸ்அப்ல பண்றது யாருக்கு தெரிஞ்சிட போகுது?
தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு மறைவான காரியம் ஒன்றுமில்லை. கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டு கடைசி நாட்கள் இது. ஏனென்றால் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நிறைவேறி கொண்டிருக்கிறது. மூளையில சிப்ப மாட்டிட்டான். கடந்த வாரத்துல ரெண்டு காலும் ரெண்டு கையும் ஒருவனுக்கு இல்லை, ஆனால் அவன் மூளையில எதெல்லாம் நினைக்கிறானோ அவனுக்கு முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. அதுல எல்லாம் அவன் நினைக்கிறது எல்லாம் அந்த கம்ப்யூட்டர்ல வந்து கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு இன்னைக்கு டெவலப்மெண்ட். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தேவ வருகை சீக்கிரமாக இருக்கிற ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளைகள், தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள், தேவ பிரசனத்தை பெற்றுக்கொள்ளாத தேவ பிள்ளைகள் இருப்பீங்கன்னா இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே, எத்தனை பிரச்சனைகள் எதிர்த்து வந்தாலும், எனக்கு விரோதமான காரியங்கள் எத்தனை வந்தாலும் அதற்கு எதிர்த்து நிற்பேன்ப்பா. பாவத்திற்கு எதிர்த்து நிற்பேன் தகப்பனே. தேவையில்லாத காரியங்களுக்கு எதிர்த்து நிற்பேன் தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் பாதுகாப்பா வாழுவேன். ஒப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாய் தேவ ஆவியானவர் இருக்கிற சூழ்நிலையை காட்டிலும் உங்களை உயர்த்த அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற ஒரே ரெண்டாவது காரியமா, பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை, பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிற வாழ்க்கை, பாவத்தோடு ஒத்த வேஷம் தரித்து கொள்கிற வாழ்க்கை அல்ல, பாவத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை. பாவத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையில வாழும் பொழுது நிச்சயமாய் ஆவியானவர் உங்கள் சிறையிருப்புகளை உடைப்பார், நெருக்கங்களை உடைப்பார், பாவமான காரியங்களை உடைப்பார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார். எப்படி சிம்சோனை உயர்த்தினாரோ அதே உயர்வை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க ஆவியானவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. தூங்கிட்டு இருக்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. பரவாயில்ல, என்னதான் கதை விட்டாலும் என்னதான் பேசினாலும் எப்பவுமே கர்த்தருக்கு ஒரு 2 பேர் இருப்பாங்க. சத்தமா சொல்லுங்க. தேவனுக்கு பிரியமா தேவ சமூகத்துல தூங்குற 2 பேர் இருப்பாங்க. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பரவாயில்ல, கொஞ்சம் அப்பப்போ லைட்டா முழிச்சு பார்க்கறாங்க. பரவாயில்ல, இனி கையை தூக்குனா பெரிய பிரச்சனையா ஆகிடும். சிலர் இதுக்காகவே கவனமா இருக்கிறாங்க. ஒருவேளை தெரியாம கையை தூக்குனா பாஸ்டர் வேற பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, நாளைக்கு பிரசங்கத்துல எதையும் சொல்லிடுவாரோ. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்ல போதகரை உங்களுக்கு கொடுத்துருக்கிற கர்த்தருடைய கிருபையினால ஒரு 10-12 வருஷங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதானே பாஸ்டர்? ஒரு 12-15 வருஷம் இருக்கும்ல. 15 வருஷமாக உங்களுடைய போதகரோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அவர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பாருன்னு நிச்சயமா இந்த சபைக்கு மேல கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். கையெல்லாம் உயராத, இதுக்கெல்லாம் உயராது, இதுக்கெல்லாம் நாங்கள் உயர்த்தவே மாட்டோம். ஏன்னா கையை உயர்த்தினா எங்களுக்கு அபிஷேகம் கிடைச்சிருமே, கையை உயர்த்தினா பரிசுத்த ஆவியானவர் வந்துருவாரு, கையை உயர்த்தினா இனி நான் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவலடா, கீழே போடு. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்போதான் கொஞ்சம் எழும்புது. இன்னும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னும் உற்சாகமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வசனம் சொல்லி இருக்கிறது, பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும் பொழுது நீ வேறு மனுஷனாக மாற்றப்படுகிறாய். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் 2 காரியங்களை உடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். 2 காரியம். இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உன் சூழ்நிலைகள் மாற, நெருக்கங்கள் மாற, பிரச்சனைகள் மாற, போராட்டங்கள் மாற ஆண்டவர் விரும்புகிற 2 காரியம். முதல்ல என்ன சொன்ன? ஐயா, நீங்க இப்படில எப்படி பேசினாலும் பரவாயில்ல, நாங்க ஒரு காதுல கேட்போம், அடுத்த காதுல விட்டுருவோம். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. முதல்ல சொன்ன காரியம், எப்பொழுது இருதயம் வெறுமையாக்கப்பட வேண்டும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் உங்க இருதயத்தை தேவ சமூகத்துல வெறுமையாக்குகிறீர்களோ, ஆண்டவரே இனி என்னுடைய வாழ்க்கை நீங்க அசைவாடுகிற வாழ்க்கையா இருக்கட்டும்ப்பா, இனி என்னுடைய இருதயம் உங்களை மாத்திரம் நோக்கி இருக்கட்டும், இனி என்னுடைய வாழ்க்கையில உங்களை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். யார் என்னுடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறீங்களோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 2வதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, சோரா என்பதற்கு குளவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தமா சொல்லுங்களேன், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குளவி என்று சொல்லப்பட்டிருக்கிற நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை ஒருவர் கடைசியாக வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். பின்பு அவன் சகோதரரும்
பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்துக்கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவேலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். நல்லா கவனிங்கம்மா. இவன் அபிஷேகம் பண்ணப்பட்டது எங்கதான்? அதே இடத்துலதான். இவன் அடக்கம் பண்ணது எங்கதான்? அதே இடத்துலதான். ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது அவனுக்கு அபிஷேகம் இல்ல, ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது நல்ல பலன் இல்ல, ஆரம்பத்துல பார்க்கும் பொழுது பிரச்சனையை மாத்திரம் தான் பார்த்துட்டு இருக்கிறான். ஆனால் வாழ்க்கை பாவத்துக்குள்ள போகுது, பலவிதமான சூழ்நிலைக்குள்ள போகுது. மறுபடியும் அவன் அதே இடத்துக்கு கொண்டு வர்றாங்க. ஆரம்பத்துல ஒண்ணும் இல்ல, தேவ பிரசன்னம் இருந்துச்சு. கடைசியில தேவ சமூகத்துல கேட்கிறான், ஆண்டவரே நீர் என்னை ஒரு விஷயம் நிரப்பா அப்படிங்கிறான். அவனை மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்டு வர்றாங்க. ஆனா கொண்டு வரும் பொழுது இப்பொழுது அவனுக்கு பேருக்கு பின்னாடி ஒரு விசேஷமான பட்டம் இருக்குது. என்ன பட்டம் தெரியுமா? இவன் வாழுகிற நாட்கள்ல பெலிஸ்தியர்களை கொன்றவர்களை பார்க்கிறோம். இவன் சாகும் பொழுது, இவன் மரிக்கும் பொழுது இவன் கொன்றது அநேகமாக இருந்தது. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால தான் சொன்னேன், ஆரம்பத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், இப்போ இருக்கிற சூழ்நிலை குறித்து கவலைப்பட வேண்டாம், இப்போ நீங்க போயிட்டு இருக்கிற பாதையை குறித்து கவலைப்பட வேண்டாம், இப்போ உங்க வாழ்க்கையில வருகிற கண்ணீரின் அனுபவத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏனென்றால் உங்களுடைய எதிர்காலம் தேவனுடைய கரத்தில் இருக்குது. நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி, ஆவியானவரே என்னுடைய வாழ்க்கை உங்க கரத்தில் இருக்குதுப்பா, வெறுமையாக்கி கொடுத்து பாருங்கள். முடிவில் பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்க்க முடியாத நன்மைகள், நீங்கள் நினைக்க முடியாத காரியங்கள், நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத காரியங்களை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. வசனம் சொல்லியிருக்கிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ என்ன குறைவுபடாது? சத்தமா சொல்லுங்க, என்ன குறைவுபடாது? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை திருப்தியாக நடத்தும்படியாக விரும்புகிறார். கரங்களை தட்டி பாடுவோமா? சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு. சத்தமா கரங்களை தட்டி, கூரை இல்லையே கூரை இல்லையே ஆண்டவரை தேடுவர்க்கு. கரங்களை தட்டி, கூரை இல்லையே கூரை. நல்ல சத்தமா சிங்கக்குட்டிகள். இவ்வளவுதான் உங்க சத்தமாமா. நல்ல வாய்களை திறந்து பாடுங்க. ஏமே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், கூரை இல்லையே, என் தேவன் தம்முடைய மகிமையின். சொல்லுங்க சத்தமா, என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினா குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நடத்துகிறார். குறைவுகளை இன்னும் சத்தமா நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா? ஏமே கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள். நாம் அப்படி எல்லாரும் எழுமி நின்று பாடுவோமா? கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம். சத்தமா வாய்களை திறந்து கூப்பிடு. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு பதிலை கொடுக்கிற தெய்வமே, குறைவுகளை மாற்றுகிற தெய்வமே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என்றே நிறைவேற்றுவார். சொல்லுங்க சத்தமா, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் என்றே நிறைவேற்று. நல்ல கரங்களை தட்டி கொண்டாடுவோம். ஆமென். இயேசுவின் நாமம் அபிஷேகம் உள்ள நாமம் நிரப்புவதாக. ஆமென். கொண்டாடுவோம். இந்த நாமத்தை சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயோ தேவ அபிஷேகம் கடந்து வரட்டும். ஆண்டவரே, கோட்டைகளை உடைக்கிற ஆவியானவர், வியாதிகளை மாற்றுகிற ஆவியானவர், சூழ்நிலைகளை மாற்றுகிற ஆவியானவர், பிரச்சனைகளை மாற்றுகிற ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் அபிஷேகத்தால் நிரப்புமப்பா. Thank you Jesus. Hallelujah.
கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள். நல்ல கரங்களை தட்டி துதிங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல விடுதலையோடு கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. துதிக்க 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 எரியோ கோட்டைகள் உடைகிறது. துதிக்க 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 பாவ கோட்டைகள் உடைந்து கொண்டிருக்கிறது. துதிக்க 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 இரும்பு சாங்கிலிகள் உடைந்து கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி துதிங்கம்மா. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. உன் சிறையிருப்பை உடைக்கிற தேவன் அவர். நல்ல விடுதலையோட கரங்களை தட்டி, நல்ல விடுதலையோட கரங்களை தட்டி துதிக்க ஆரம்பிங்க. Thank you Jesus, hallelujah. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல விடுதலையோடு நல்லவரே, ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை உமக்கே. பரிசுத்த ஆவியானவர் நிரப்புகிற தெய்வமே ஆராதனை. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். யாரும் கண்களை திறந்து பார்க்க கூடாது. ஐயா, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் என்னோடு பேசினதை நான் உணர்ந்து கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில் துன்பங்களின் வழியாக, துயரத்தின் வழியாக, போராட்டங்களின் நடுவே நான் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் ஒரு விடுதலை தரும்படியாக என்னை வெறுமையாக்க விரும்புகிறேன். நான் செய்து கொண்டிருக்கிற எல்லா பாவங்கள், தெரிந்தும் தெரியாமலும் செய்த அக்கிரமங்களை இந்த காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் மாத்திரம், வேற யாரும் கரங்களை உயர்த்தக்கூடாது. உங்களுக்காக விசேஷமா ஜெபம் பண்ண ஆசைப்படுகிறேன். நீங்க மாத்திரம் வலது கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, வெறுமையாக்குறேன். சில கரங்களை பார்க்கிறேன், சில கரங்களை பார்க்கிறேன். உன் துக்க நாட்கள் மாறப்போகிறது, உன் துயரங்கள் மாறப்போகிறதம்மா. உன் பாவமான வாழ்க்கை மாறுகிறது. வெறுமையாக தேவனுடைய சமூகத்தில் கொடுக்க 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 சிம்சோனை ஆசீர்வதித்தவர், உயர்த்தினவர், உங்களை உயர்த்த போகிற. நல்ல கரங்களை மேல உயர்த்தி, ஆவியானவரே வெறுமையாக்குறேன்ப்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஆவியானவரே என் சிந்தனையை வெறுமையாக்குகிறேன் தகப்பனே, என் இருதயத்தை வெறுமையாக்குகிறேன்ப்பா, என் நெருக்கங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன் தகப்பனே, என்னை ஆசீர்வதியம் என்று கேட்கிறீங்களா? நீங்க மட்டும் கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன். எல்லாரும் ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, உருவாக்குமே உருவாக்குமே சொல்லுங்கம்மா, உருவாக்குமே. இந்த சத்தம் போதாதே, கொஞ்சம் கூட சத்தமா, உருவாக்குமே உருவாக்குமே சப்பா, உருவாக்குமே உருவாக்குமே. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, இந்த காலை உபவாச கூட்டத்தில் இந்த சபைக்குள்ள தேவன் அசைவாடின கிருபைகளுக்காய் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ரெண்டு அனுபவங்களை குறித்து வேத புஸ்தகத்தின் ஆழங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள தேவ ஆவியானவர் கிருபை செய்தபடியால் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. இந்த சபையில வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், ஒவ்வொரு அங்கத்தினர் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வியாதிகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், கண்ணீர், கவலைகளை தேவன் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கொடுத்திருக்கிற நல்ல குருவானவருக்காய், அவருடைய குடும்பத்திற்காய் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும் தகப்பனே. இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் கூட ஆண்டவரே ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே இந்த பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள தேவ ஆவியானவர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நல்ல இடத்தை கொடுத்த இந்த சபைக்கும், இந்த குடும்பத்துகளுக்கும், இந்த சபை போதகருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவ ஆவியானுடைய கிருபையும் சமாதானமும் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக தாழ்த்துகிறோம். கரங்களை தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அரவணைப்பு மாற்றலும் இன்றும் இனிவரும் சதா காலங்கள் நம்ம நிபரோடும், குறிப்பாக இந்த ஆராதனை நடத்தின தம்முடைய ஊழியக்காரர்களோடும் நம்முடைய எதிர்கால வாழ்வோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. ஆமென். 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 ஹல்லேலூயா. Hallelujah.